இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு எண்ணெய் லைட்டாக காய்டும். நல்லா காஞ்சோடனே நான் குட்டி இட்லி சுட்டு வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயில் எல்லாமே ஒரு ஈவனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டு நான் செஞ்ச பொடி நல்லா ரோஸ்ட் ஆனோன்னு புரளி மசாலாவில் இருக்கிற இட்லி பொடியை இந்த மாதிரி தூவிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் தூவிட்டு இதையுமே நல்லா இந்த மாதிரி நல்லெண்ணெயும் இட்லியும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டு வறுத்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பொடி இட்லி.